பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். 1 பேதுரு 5வது அதிகாரம் 10வது வசனம். தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாருங்க, மகனே மகளே, நான் உங்களை நிலைநிறுத்துறேன். அதாவது நான் உங்களை தூக்கி நிறுத்த போறேன், உங்களை ஜெயிக்க வைக்க போறேன். எல்லா விஷயத்துலையும் நீங்க எந்த இடத்துல பாடுகள் அனுபவிக்கிறோ, எந்த இடத்துல கஷ்டப்பட்டுக்கிறோ, எல்லாம் கொஞ்ச நாள் தான்ப்பா, கொஞ்ச நாள் பொறுமையா மட்டும் இரு, எல்லாத்தையும் நான் மாற்ற போறேன்னு இன்னைக்கு ஆண்டவர் நம்மள பார்த்தாங்க சொல்றாரு. ரொம்ப அவசரப்படுறீங்க தானே உங்க வாழ்க்கையை நினைச்சு, உங்க எதிர்காலத்தை நினைச்சு, எனக்கு இன்னமும் கல்யாணமே ஆகலைங்க, எனக்கு இன்னமும் வேலையே கிடைக்கலங்க, என் வாழ்க்கை இப்படி தாங்க இருக்கு, நான் ரொம்ப பிரச்சனையில் இருக்குங்க, எனக்கு ரொம்ப வியாதிலாம் இருக்குங்க, நான் வெளிநாட்டுக்கெல்லாம் ட்ரை பண்றேங்க, ஒண்ணுமே கிடைக்கலங்க, தோத்து போயிட்டேங்க, இன்னும் கொஞ்ச நாள் எப்பதாங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல ஏசப்பா செய்வாரு, கவலைப்படாதீங்க, புலம்பாதீங்க. பாட அனுப்பிக்கிற உங்களுக்கு தான் ஏசப்பா சொல்றாரு நிலைநிறுத்த போறேன்ட்டு. கண்டிப்பா செய்வாருங்க. பேதுருக்கு செஞ்சாரு, உங்களுக்கு செய்யாமல போவாரு. பேதுரு மீன் பிடிக்கிறவரை தாங்க செஞ்சாரு. ஆனா ஏசப்பா பேதுருடைய வாழ்க்கையை மாத்தினாருங்க. இன்னைக்கு ஏசப்பா உங்க வாழ்க்கையை மாத்த போறாரு. விசுவாசிங்க. காட் பிளஸ் யூ.